பிக் பாஸோட முதல் ப்ரோமோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன்ஸ் அப்படின்றதா. ஆமாங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கும்போது யோசிக்கவே வேணாமே. இந்த வீட்டுல வந்து ஏஞ்சலா இருக்கும் போது டெவிலாவும், டெவிலா இருக்கும் போது ஏஞ்சலாவும் மாறுறாங்க ஒரு சிலர். சோ ஆனா ஒரு டாஸ்கா கொடுத்தோம் அப்படின்னா ஐயோ ஹியூமனிட்டி மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ மாறிடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சோ அதனால இந்த செலக்ஷனுக்கு யாருமே யோசிக்கவே வேணாம். ஓப்பனா அந்த இடத்துல போய் செலக்ட் பண்றதுதான் வந்து அந்த 2 பேரும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதான். ஆனா இது அவங்க மனசுக்கே புரியணும். ஏன் அவங்களுக்குலாம் கோவம்ன்ற ஒரு விஷயம் வருதுன்றது நமக்கு புரியல அப்படின்றது. இப்ப என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேர் செலக்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாம் சேர்த்து, அதாவது இந்த வீக் ஃபுல்லா சேர்த்து அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தரா பிளாஸ்மா முன்னாடி அவங்களோட கருத்துக்கள் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கும் போது முத்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 2 சைட்லயுமே நான் பார்க்கும்போது இவங்க எந்த டாஸ்க்லயுமே முழு ஈடுபாடோட இல்ல அவங்களோட எஃபர்ட்டையோ போட்டு நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னேன். வாலிதான ஒரு பாயிண்ட் நான் பாக்குறேன். அப்போ ஜாக்குக்கு ஜூம் வைக்கிறாங்க. அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஏகத்தால ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது. சவுண்டுக்குமே அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அடுத்து சாக்சன் என்ன சொல்றாங்க, நான் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் தான் சொல்லுவேன். ஏன்னா டெவிலா இருக்கும் போதும் ஒண்ணும் பண்ணல, ஏஞ்சலா இருக்கும் போதும் ஒண்ணும் பண்ணல, அதனால நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதை தாண்டி அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எந்த வேலையுமே அவங்க பெருசா செய்யவும் இல்ல வீட்டுக்குள்ள. காமனா கலெக்ட் பண்ணும்போது அது அப்படித்தானே வரும் அப்படின்றதான். அடுத்தது யாரு அப்படின்னா சத்யா. சோ டெவிலா இருக்கும் போது அந்த டாஸ்க தாண்டி அப்படின்னு சொல்லும் போது சாட்சனாவா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஜாக்லினா காட்டுற மாதிரியான விஷயங்கள். பட் அது நமக்கு ஃபுல்லா பார்த்தா தெரியும். அப்புறம் தர்ஷிகாவும் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்றாங்க. மெஜாரிட்டியான ஆட்கள் சௌந்தர்யா ஜாக்லின் அப்படின்றதுதான் கையை தூக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நான் பாக்குறேன். சோ அந்த இடத்துல ராணுவ போயிட்டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, உனக்குலாம் சுய புத்தின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அதாவது ஏன் சௌந்தர்யா ஜெஃப் எல்லாமே அந்த அளவு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறாங்க ஒருத்தங்கள, அது ரொம்ப தவறான ஒரு பாயிண்ட் தானே. இப்போ ஒருத்தங்க ரேகிங் வாங்குறாங்க, எங்களை ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் வீட்டுல அவங்களும் ராணுவம் அப்படித்தானே பண்றாங்க. அது மூளை இருக்கோ இல்லையோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், வார்த்தைகளை விட்டு ஒருத்தங்களை திட்டுறதுக்கு நமக்கு எந்த அளவும் உரிமை இல்ல. பட் அதுக்கான ஸ்பேஸ ராணுவம் அந்த இடத்துல கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். பவி நேத்து கேட்ட மாதிரிதான், நீங்க என்ன இருந்தாலும் அவங்கள வந்து மூளை இல்லாதவன்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தைகள் தான் ஜெஃப்ரி கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது. அதுவும் சவுண்டு ஏன் ராணுவ பார்த்தா மட்டும் அந்த அளவுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அவனுக்கு மூளையே இல்ல, எப்ப பார்த்தாலும் உனக்கு அறிவில் அறிவில்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த இடத்துல. அவராது அட்லீஸ்ட் டாஸ்க்ல வந்து கோமாளித்தனமாவது ஏதாவது ஒண்ணு பண்ணாரு. அவர் யாரையும் உடைக்கல, அந்த இடத்துல ஹர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்சிடென்டும் நடக்கல. அப்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்றதானே. அவர் டம்மி பாவா அதெல்லாம் ரெண்டாவது. இவங்க வந்து இந்த மாதிரி பேசின விஷயங்கள் ரொம்ப ரூடா இருந்தது அப்படின்றது. சோ அவங்க அந்த இடத்துல இவர் சொன்ன ஒரு பதில் அப்படின்றது வந்து மூளையில போய் உட்கார்ந்தா பத்தாது, கொஞ்சம் மூளையோட வேலை செய்யணும்னு ரைமிங்ல அவர் ஒரு பதிலடி கொடுக்க. சோ பயங்கரமா இருக்குது. இப்ப இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, பிக் பாஸ் அவருக்கு கொடுக்குற சாப்பாடை மட்டும் தான் இவங்க சாப்பிடணும் அப்படின்றது. சோ ஆல்ரெடி மகத்தோட சீசன்ல இது வந்து நம்ம பார்த்திருக்கோம். களி கொடுப்பாங்க ஜெயில இருக்கவங்களுக்கு, இல்லைன்னா வந்து உப்பு இல்லாத சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. அதுதான் வந்து இப்ப இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட். சோ உயிர் தோழிகள் 2 பேருக்கும் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்னன்னா, பிக் பாஸ் கொடுக்குற சாம்பார் சாதத்தை வந்து உப்பு இல்லாம அவங்க வந்து சாப்பிடணும். சோ மங்களம் சார் வந்து இவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லி நடுவுல உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். சோ இந்த கோவா கேங் பத்தியும் உயிர் தோழிகளோட நட்பை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க மக்களே.